புதுச்சேரி சட்டமன்றத்தில் ஒரே ஒரு பெண் உறுப்பினர் மட்டுமே உள்ள நிலையில் புதுச்சேரியில் குறைந்தது 6 பெண் சட்டமன்ற உறுப்பினர்களை அமர்த்த உறுதியளித்துள்ளதாக லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். நிறைய விஷயங்கள் பெண்களுக்காக அளிச்சிருக்கோம். அதுபோக நம்ம சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதுச்சேரியில் ஒரே ஒரு பெண்மணி தான் எம்எல்ஏவாக இருக்காங்க. ஸோ அதுக்காகவும் மினிமம் 6 எம்எல்ஏவாவது வரணுங்கிற நோக்கத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 33% பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை நாங்களே முன்னோடியாக இருந்து அதுக்கும் வழி பண்ணி கொடுக்கணுன்ட்டு இருக்கோம். லோக்கல் பாடி உள்ளாட்சி தேர்தல் நடக்காமல் ரொம்ப வருஷமாக தள்ளி போயிட்டுருக்கு. அதுக்கும் சீக்கிரமாக எலெக்ஷன் நடத்தி அதில் 50% அவங்களுக்கு சீட்டு ஒதுக்கிறதாகவும், அது போக வேலைவாய்ப்பிலையும் அரசாங்க உத்தியோகத்திலையும் அவங்களுக்கு உரிய ஒரு 50% அவங்களுக்கும் ஒதுக்குங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அண்ணா திடலும் கட்டின பஸ் ஸ்டாண்டையும் நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. 5-6 வருஷமாச்சு. இதுவே பண்ணாத அரசு எப்படி நீங்கள் இதை பற்றி நீங்கள் எப்படி யோசிக்காமல் இருக்கீங்க? நீங்கள் டெவலப்மெண்ட்டும் கொண்டு வரணும். அது போக நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டிங் சப்போர்ட் பண்ணி வர 500 கோடி நீங்கள் திரும்பி ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் காசு இல்லாமல் எங்கே இப்போ நீங்கள் வேர்ல்டு பேங்க்கில் போட்டால் ஃபண்டிங் கொடுக்க போகிறோம், ஜைக்கா ஃபண்டிங் கொடுக்கும். இப்போ உலகம் ஃபுல்லாக மற்ற மாநிலங்களுக்கு எப்படி சம்பாதிக்கிறாங்க, எப்படி அவங்க டெவலப் பண்ணுறாங்க, ஃபண்டிங் கேட்டால் அவங்க கொடுக்க போகிறாங்க. நீங்கள் சிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன்ஸாக இருக்கட்டும், பஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், நீங்கள் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், யார் என்ன அவங்க சொந்த காசை போட்டு கட்டுறாங்க. வேர்ல்டுலேருந்து பேங்க்லேருந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க, மற்ற கண்ட்ரிஸ் வேர்ல்டு பேங்க் ஃபண்ட் பண்ணுறாங்க. இவங்களெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு ஏர்போர்ட்டே நீங்கள் ஒழுங்காக பண்ண 2 ஃப்ளைட் வந்துட்டு போகுது. இப்படி ஒரு இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் ஸ்பாட் வேர்ல்டு மேப்பில் 5வது இடத்துல நம்ம வாக்கிங் நடந்தே போய் டூரிஸ்ட் சுற்றி பார்க்குற இடத்துல டாப் 5ல் இருக்கும். அன்றைக்கி நான் பிரிட்டிஷ் அம்பாசிடர் கிட்ட பேசும்போது வேர்ல்டில் டாப் 10 டெஸ்டினேஷனில் புதுச்சேரி இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த டூரிஸ்ட்டுக்கான வசதியை பண்ணி நடக்கிற வழி இல்லை, உங்கள் டிராஃபிக் அது ஒரு அவங்க பாத்வே இல்லை. இதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா டூரிஸ்ட் அதிகமாக வருவாங்க. நீங்கள் டூரிஸ்ட் வரும்போது டாலர்ஸில் வரணும். நம்ம இன்கம் நீங்கள் நம்ம காசில் வருமானம் வராமல் வெளி மாநிலத்தோட டாலர்ஸ்லேயோ நீங்கள் ஈரோஸ்லேயோ நம்மளுக்கு வருமானம் வந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம எக்கானமி நல்லா வளரும்.